ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றினால் இன்றைக்கி நம்ம வந்து எதுவும் டெக்னிக்கலாக பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம எப்படின்னா எல்லா நாளும் வந்து டெக்னிக்கலாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஏதோ சயின்டிஃபிக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா போர் அடின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ டூர் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் முடி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ராங்காக சொல்லணும் அதுதான். இன்றைக்கி வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும், டெய்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அதை வந்து நான் இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து மைட் பி வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ டூர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஸ்டுடியோ வந்து நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி அது ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர், ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து எந்த மாதிரி, அதாவது பிகினர் யூடியூபர் வந்து எந்த மாதிரி பண்ணுவான், மைட்பி வந்து அதாவது என்ன மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைட்பி பண்ணாங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அது ஸ்டுடியோ மாதிரி இருக்காது. ஆக்சுவலி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதாவது இது வந்து பிஜி இது வந்து பிஜின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது பிஜி வந்து எங்கே இருக்குன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோட சொந்த ஊர் வந்து சேலம், மேட்டூர். உங்களுக்கு வந்து தெரியும், நல்லாவே தெரியும். மேட்டூர் மணி தான் நான். ஆக்சுவலி நாங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னன்னா பெங்களூரில் ஹெப்பாலில் ஜலஹள்ளி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஓகே, வாங்க ரூமுக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஆக்சுவலி பிஜியில் என்னோடய ரூமில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். என்னோடய ரூம்மேட்ஸ், அதாவது என்னோட ஒர்க்கு, அதாவது என்னோடய கொலிக்னே வச்சுக்கோங்களேன், அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் டைமை வந்து கீப் அப் பண்ணுவாங்க. வெளியே வந்து போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணுவாங்க வீடியோ ஷூட் பண்ணுறவர்களும். அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு 29 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலி பண்ண முடியாது. அவங்க கோஆப்ரேட் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாது. கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி ரூமுக்குள்ளே போயிடலாம், ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நான் பின்னாடி கேமரா வந்து திருப்பி காட்டுறேன். ஓகேங்களா? அங்கே ரூம்மேட் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஓகே. டான் 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 டான். ஸோ இதுதான் தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கிளியர் அடிக்குதா? இன்னும் மறைச்சிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய ரூம், அதாவது பிஜி ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதில் நான் வந்து 3 பேர் இருக்கோம். அந்த 2 பேர் வந்து போயிட்டாங்க. அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க வந்து போயிட்டாங்க. வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சென்டரில் இருக்கிறது தான் என்னோடய பெட்டு. ஆக்சுவலி இங்கே தான் நான் வந்து உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தான், அதாவது முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மொபைலு. ஆக்சுவலி தெளிவாக தெரியுதுங்களா? தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய மொபைலு. இங்கே நின்று தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஓகே, தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சைடில் வந்து ஆக்சுவலி ரோடு போயிட்டுருக்கோம். சவுண்டு அதிகமாக வந்துகிட்ருக்கோம். நான் வீடியோ வந்து தொடர்ந்து என்னால் பேச முடியாது. ஏன்னா வந்து சவுண்டு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். இந்த வீடியோ கூட மேபி வந்துட்டுருக்கலாம். நாய்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து நான் எதுக்காக வீடியோ மேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மொபைல்லேருந்து, ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலு, அந்த மொபைலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வெயிட் அ மினிட். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இது ஆக்சுவலி வந்து ஸ்டாண்டு, அதாவது எப்படின்னா ஹோம்மேட் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் ஸ்டாண்டு. பேக்லர் ரூம் தான், அங்கங்கே எதுவும் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்லர் ரூம் தான், எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி ஓகே, இது ஆக்சுவலி வந்து எனக்கு தெளிவாக தெரிய மாட்டேதே. இதான் வந்து இது வந்து ஆக்சுவலி ஹோம்மேட் ஸ்டாண்ட் அப்படின்றது தெரிஞ்சு. இது வந்து ஒரு 7up நினைக்கிறேன், 7up பாட்டில். இதை வந்து நான் வந்து கட் பண்ணி வந்து வீடியோ ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி, அதாவது மொபைல் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் மேக் பண்ண மொபைல் ஸ்டாண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து இந்த மொபைல்லேருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் வந்து பேக்ரவுண்டு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பேக்ரவுண்டு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
இதை வந்து க்ராப் பண்ணி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருப்பேன். கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் வந்து எது வரணும் எது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ஃப்ரேம் வந்து இது பண்ணிடுவேன், க்ராப் பண்ணிடுவேன் அந்த கைன் மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில். ஸோ இப்படி தான் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த என்னோட மொபைல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல். ஓகே, நான் இந்த மொபைல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஹலோ எவ்ரிவான், நான் மணி. இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டூடியோ ஸ்டோரி எதுக்கு மேக் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, மை கரண்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், ஸ்டுடியோ 2ன்னு போட்டிருப்பேன். அப்படி ஏன் போட்டனால், இது வந்து இந்த ஸ்டுடியோ வந்து நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நான் பிஜியில் வந்து தங்கியிருக்கேன். மைட் பி வந்து நான் வேறு ஏதோ ரூம் எடுத்தேன்னா அங்கே வந்து ஸ்டுடியோ வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லை நான் வீட்டுக்கு போனேன்னா அது வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து மை கரண்ட் ஸ்டுடியோ டூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ டைட்டில் போட்டேன். ஆக்சுவலி இதுதான் வந்து இப்போ என்னோட கரண்ட் வீடியோ ஷூட் அப்படின்னு, அதாவது வீடியோ ஷூட் பண்ணுற ஸ்டுடியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னால், நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்களா, ஒரு ப்ராப்பரான ஸ்டுடியோ இல்லைனா வந்து வீடியோ வந்து மேக் பண்ண முடியாது, ஒரு லைட் அதாவது ஃபோக்கஸ் லைட்லாம் வந்து வீடியோ மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து சன்லைட். நான் எனக்கு என்னோட ஃபேஸுக்கு வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க, ஆக்சுவலி சன்லைட், நேச்சுரல் லைட்டு. ஸோ ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான், ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து பிகினர் யூடியூபராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் வந்து எந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் நான் ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து அதாவது ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு மைக் வாங்கினேன். இது என்னோட பர்சனல் காசில் வந்து வாங்கின மைக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது போயா M1 சம்திங் ஏதோ மைக்கு. இது வந்து ஆக்சுவலி இதுதான் வந்து சீப்பாக இருந்துச்சு ஆக்சுவலி, அதனால தான் நான் வாங்கினேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு 1000க்கு மேலே ஆஃபரில் வந்து ஒரு 700 சம்திங் இது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கினேன். 700 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நான் அதாவது அந்த வீடியோ ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கலான்னு தான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறது, ஸோ அப்படியே பாட்டில் வச்சு ஹோம்மேட் ஸ்டாண்டை வந்து நான் உருவாக்கிட்டேன் ஒரு பாட்டில் வச்சு. ஸோ நீங்களும் வந்து பிகினர் யூடியூப்பாக இருந்தால் நீங்களும் வந்து வீடியோ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி பாட்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு பண்ணலாம். ஸோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான், பிகினர் யூடியூபருக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து மேக் பண்ணால். தென் see the next video. Then bye. Thanks for watching. Love you all. Cheers.